அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் நிறைய நன்மையான விஷயங்களை பற்றி பேசியிருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனுடைய பொருள் தெரியாமல் நம்ம குர்ஆனை வெறுமனே வாசிச்சுட்டே போகிறதுனால நம்மளால் அல்லாஹ் தஆலாவுடைய கருத்துக்களை ஆழமாக உள்வாங்க முடியறதில்ல. திருக்குர்ஆன் ஷரீஃபுடைய கருத்துக்களை உள்வாங்கினா தானே நம்மளால் அதில் அமல் செய்ய முடியும். ஆனால் திருக்குர்ஆன் ஷரீஃப் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் நான் எப்படி படித்து பொருள் தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீங்க. எங்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருக்குர்ஆன் ஷரீஃபில் உள்ள பொருள்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். பொருள் தெரிஞ்சு படித்தாதானே அதில் உள்ள விஷயங்களை நம்மளாலேயே அமல் செய்ய முடியும். அதனுடைய முதல் முயற்சியாக தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? அல்ஹம்துலில்லாஹ் 114 சூறாக்களில் திருக்குர்ஆன் ஷரீஃப் பிரிஞ்சிருக்கு. முதல் கட்டமாக இந்த சூறாக்களில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கா, ஒவ்வொரு சூறாவின் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். 114 சூறாக்களுடைய பெயரையும் அதனுடைய பொருளையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து, அதாவது குரூப்பாக பிரித்து, அனிமல்ஸ் நேம் உள்ளதெல்லாம் ஒரு குரூப்பு, ப்ராஃபிட்ஸ் நேம் உள்ளதெல்லாம் ஒரு குரூப்பு, அந்த மாதிரி குரூப்பாக பிரித்து இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி நாம் அதில் தெரிஞ்சுக்க போகிற முதல் குரூப் அனிமல்ஸ் நேமில் உள்ள சூறாக்கள். அதாவது அல்லாஹ் தஆலா அருளின 114 சூறாக்களில் விலங்குகளின் பெயர்களை கொண்ட சூறாக்கள் எத்தனை இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைய வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ திருக்குர்ஆன் ஷரீஃபில் உள்ள 114 சூறாக்களில் 6 சூறாக்கள் விலங்குகளின் பெயர்களை கொண்டே இருக்குது. அந்த 6 விலங்குகள் என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது பசுமாடு, 2வது யானை, 3வது எறும்பு, 4வது தேனி, 5வது சிலந்தி பூச்சி, 6வது கால்நடைகள். அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் கூட்டமாக இருக்கும்லே, அந்த மாதிரியான ஒட்டக கூட்டத்தை, அதாவது ஒரு கால்நடை கூட்டத்தை தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த அனிமல்ஸ் எந்தெந்த சூறாக்களுடைய பெயர்களை தாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது பசுமாடு, சூரத்துல் பஹரா. சூரத்துல் பஹராவின் பொருள் தர்றது பசுமாடு. ஆமாம், எதுக்காக இந்த சூறாவுக்கு சூரா அல் பஹரா, அதாவது பசுமாடு அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூரத்துல் பஹராவில் ஒரு இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரலாறில் தான் பசுமாடை பற்றியும் விவரிக்கப்படுது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்த மக்களுக்கு சிறு சந்தேகம் வருது. அதாவது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்கு அவங்க உள்ளாகிறாங்க. அப்போ அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நபி மூசாவே, நீங்கள் தான் அல்லாஹ் கிட்ட பேசுவீங்களே அப்படின்னு அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தஆலாவின் கட்டளையை கேட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சில அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரியான ஒரு பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடை பலியிடுறது மூலமாக இந்த கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏளனமாக அவங்க பார்த்துட்டு பசுமாடு போய் பதில் சொல்லுமா அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் அவங்களுடைய குழப்பத்தை அந்த பசுமாடு தான் தீர்த்து வச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறை இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த சூறாவை சூரா அல் பஹரா, அதாவது பசுமாடு அப்படின்னு பொருளோடு கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம்ல. சரி, இப்போ 2வது சூறா பார்க்கலாம். 2வது விலங்கு யானை. யானை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சூறா சூரத்துல் ஃபீல். சூரா அல் ஃபீல், யானை அப்படின்ற பொருள் தரக்கூடியது. இதை பற்றின விரிவான வீடியோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. இந்த சூறாவில் யானைகளுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு போரை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அதனால தான் இந்த சூறா யானை அப்படிங்கிற பொருளோடு இருக்குது. அடுத்து 3வது சூறா சூரத்துன் நம்ல். சூரத்துன் நம்ல் அப்படின்னா எறும்புகள். எறும்புகளை பற்றி குறிப்பிடும் சூறா தான் இந்த சூரா அன் நம்ல். இது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு வரலாறை தழுவி தான் இந்த சூறாவுக்கு இந்த பெயர் இருக்குது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பறவைகள்கிட்ட எறும்புகள்கிட்ட பேசுகிற சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி தான் பேசியிருக்கா. அடுத்து 4வது சூறா சூரா அன் நஹல்.
நஹல் அப்படின்னா தேனீக்கள். தேனீக்களை பற்றி குறிப்பிடும் சூறா தான் இந்த சூரத்து நஹல். இதில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நிறைய படைப்பினங்களை பற்றி பேசியிருக்கான். தேன் இருக்கு இல்லையா, தேன் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பூக்கள்லேருந்து தேனி தேனை சேகரித்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. தேனை அந்த தேனீக்கள் தன்னுடைய வயிறு மூலமாக தான் சுரக்குது. இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் எப்போவோ சொல்லியிருக்கா. அந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அந்த சூறாவில் சொல்கிறதுனால தான் சூரா அன்-நஹல் அப்படின்னு அந்த சூறா பெயர் பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம பார்க்க போகிற 5வது சூரா அல்-அன்கபூத், சிலந்தி பூச்சி. இந்த சூறா பொருள் தரக்கூடிய விலங்கினம் சிலந்தி பூச்சி. ஏன் இந்த சூறாவுக்கு சிலந்தி பூச்சி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தஆலா சிலந்தி பூச்சியோட வலை எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? நம்ம விரலால் ஏன் வேகமாக காற்று பட்டால் கூட கிழிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அந்த சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தியிருக்கா அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க மறைஞ்சிருந்த குகைக்கு வெளியில் இந்த சிலந்தி வலையை கட்டிட்டா. சிலந்திகள்கிட்ட ஆர்டர் போட்டு அப்போது அங்கே எதிரிகள் சிலந்தி வலை கிழியவே இல்லையே, அப்போது இது வழியாக உள்ளே போயிருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாருமே போயிட்டாங்களாம். பார்த்தீங்களா, பலகீனமான சிலந்தி வலையை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா எப்படி காப்பாற்றியிருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம பார்க்க போகிற 6வது சூரா அல்-அன்ஆம். சூரா அல்-அன்ஆம் அப்படின்னா பொருள் தரக்கூடியது கால்நடைகள். அதாவது ஆட்டுக்கூட்டம், மாடுகள் நிறைய, ஒட்டகங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம கால்நடைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கால்நடைகளை பற்றி தான் இந்த சூறா குறிப்பிடுது. எதுக்காக இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பயன்பாட்டிற்காக எத்தனை கால்நடைகளை படைச்சிருக்கா, அந்த கால்நடைகளை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயங்களை நிறைய அந்த சூறாக்களில் பேசியிருக்கிறதுனால இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 6 சூறாக்களையும் பேரோட பார்த்துருக்கோம். அதாவது பசுமாடு அப்படின்ற பொருள் தரக்கூடிய சூரா அல்-பஹரா, யானை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சூரத்துல் ஃபீல், எறும்புகள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சூரா அன்-நம்ல், தேனி அப்படின்னு பொருள் தரக்கூடிய சூரா அன்-நஹல், சிலந்தி பூச்சி அப்படின்னு பொருள் தரக்கூடிய சூரா அல்-அன்கபூத், ஆடு மாடு ஒட்டகம் அதாவது கால்நடைகள் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சூரா அல்-அன்ஆம். இன்ஷா அல்லாஹ் இந்த 6 சூறாக்களையும் பொருளோட, அதாவது இந்த 6 சூறாக்களுடைய பெயரையும் பொருளோட நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல் கட்டமாக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்ம வெளியில் போகும்போதோ வழியில் பார்க்கும்போதோ பிக்சர்ஸ் பார்க்கும்போதோ எங்கெல்லாம் பசுமாடு பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம மைண்டில் சூரத்துல் பஹரா அப்படின்னு தோன்றணும். இதே மாதிரி இந்த 6 விலங்குகளும் நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ பிக்சராவோ நீராவோ பார்த்தாலும் அந்த சூறாவின் பெயரை நம்ம சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்னோட சேர்ந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளாலேயும் எல்லா சூறாக்களுடைய பெயர்களையும் அதனுடைய பொருளோடு படிச்சுக்க முடியும். சரி, இப்போ நான் ஸ்க்ரீனில் சில இமேஜஸ் காட்டுறேன். அந்த இமேஜஸ் பார்த்த உடனே அது என்ன சூறா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுங்க. முதலாவது பசுமாடு வந்திருக்கு, இது சூரத்துல் பஹரா. 2வது தேனி, சூரத்துன் நஹல். வெரி குட். 3வது எறும்பு, இது சூரா அன்-நம்ல். 4வது யானை, சூரத்துல் ஃபீல். 5வது சிலந்தி பூச்சி, சூரா அல்-அன்கபூத். 6வது கால்நடைகள், சூரா அல்-அன்ஆம். இப்போது இதை நம்ம ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடலாம். அந்தந்த அனிமல்ஸோட அந்த சூறாவின் பெயரை மேட்ச் பண்ணுங்க. முதலாவது சூரா அல்-பஹரா. சூரா அல்-பஹராவோட அனிமல் எங்கே இருக்கு? ரொம்ப சரி, பசுமாடு தான் சூரா அல்-பஹரா அப்படின்னு பொருள் தரக்கூடியது. அடுத்து சூரத்துல் ஃபீல் எங்கே இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், யானை கிட்ட தான் இருக்கு. யானை தான் சூரத்துல் ஃபீலுடைய பொருள். அடுத்து 3வது சூரா அல்-அன்கபூத் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சரி, வீட்டுக்கிட்டே இருக்கிற சிலந்தி பூச்சி. அன்கபூத் அப்படிங்கிறதோட பொருள் தான் சிலந்தி பூச்சி. அடுத்து 4வது சூரா அன்-நஹல். ரொம்பவே சரி, தேனீக்கல்ல தான் நம்ம சூரா அன்-நஹல்ல பேசியிருக்காங்க. அடுத்து 5வது சூரா அன்-நம்ல், எறும்புகள். ரொம்பவே சரியாக சொன்னீங்க.
அடுத்து கடைசியாக சூரா அல் அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள். ரொம்பவே சரியாக சொன்னீங்களா பிள்ளைங்களா? இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளாலேயும் இந்த 6 சூறாக்களை எளிதாக மனனம் செஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த சூறாக்களை நீங்கள் இன்னும் எளிதாக மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சின்ன ரைம்ஸ் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரைம்ஸோடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.